அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட கிரிக்கெட் 11 நியூஸ் சேனலில் ஐபிஎல் மேட்சோட ஃபைனல் எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் கேகேஆர் நைட்டு 7:30க்கு சென்னையில் நடக்குது. ஸோ இதுக்கான ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரும் நம்ம இந்த ஐபிஎல் இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்கோம், வீடியோஸ் போட்டிருக்கோம், மற்ற நம்ம இந்தியா விளையாடுற மேட்ச் போட்டிருக்கோம். பட் ஐபிஎல்லில் நமக்கு பிளேயிங்கும் நம்பர் ஆஃப் மேட்சஸ் அதிகம். ஸோ அதில் நம்ம இதுவரும் 72 மேட்சஸ் நம்ம இந்த லீக்கில் மட்டுமே நடந்திருக்குது. ப்ளே ஆஃப் நடந்திருக்குது. ஸோ இதில் நம்ம 55 மேட்ச்சுக்கு இதுவரும் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த ஐபிஎல்லில் மட்டும் 55 மேட்ச்சு இதுவரும் ப்ரெடிக்ஷன்ஸ் போயிருக்கு. ஸோ இந்த 55 மேட்ச்சில் எவ்வளோ கரெக்டாக இருக்கும் ஓரளவு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 8 பிளேயர்ஸ் பக்கம் நம்ம ஒரு 32 மேட்ச் 33 மேட்ச் கொடுத்துருக்கோம். மீதி ஃப்ளாப்புங்கிறது ஒரு 6 பிளேயர் இருந்தாலே ஃப்ளாப்பு தான். பாதி இருந்தாலே அது வந்து ஃப்ளாப் தான் அந்த ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி பார்த்தா அது ஒரு 12-13 நம்பர்ஸ் இருக்கும், 13 மேட்சஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆவரேஜாக ஒரு 7 பிளேயர்ஸு அந்த மாதிரி இருக்கிறது ஒரு 10 மேட்சஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் இதில் நம்ம கண்டினியூஸாக லேர்ன் பண்ணுறோம். ஏன்னா இதில் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அது அப்படி சொல்லவும் முடியாது. ஏன்னா நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்குறோம். ஸோ அது எதில் கரெக்டாக வருது, எது ஆவரேஜு, எது அபோவ் ஆவரேஜு, பிலோ ஆவரேஜு, எது மோசமாக இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கண்டினியூஸாக லேர்ன் பண்ணி தப்பாக கொடுத்துருக்கோம் அப்படின்னா எதுலாம் நம்ம வந்து எங்கே தப்பு பண்ணியிருக்கோம், எதுனால தப்பு அப்படிங்கிறது கண்டினியூஸாக லேர்ன் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி இதுவரும் ஐபிஎல் 55 மேட்ச் நம்ம இதுவரும் ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கோம். நம்ம ப்ளே ஆஃபை பொறுத்தவரை என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமே எஸ்ஆர்ஹெச் ஆர்சிபி இதுக்குன்னு கொடுக்கல, ஆர்ஆருக்குலாம் கொடுக்கல. எந்தெந்த மேட்ச்லாம் நான் இதுவரை நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கலையோ அதெல்லாம் எனக்கு வந்து ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும், மற்ற ஒர்க் அதிகமாக இருந்திருக்கும். ஸோ அந்த ஒர்க்குனால என்னால் இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்க முடியாமல் இருக்கும், தவிர்க்க முடியாத காரணங்களால். இல்லைன்னா கண்டிப்பாக நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதுதான். ஸோ இன்றைக்கி ஐபிஎல் ஃபைனல் கேகேஆர் எஸ்ஆர்ஹெச் நம்ம சென்னையிலே நடக்குது. ஏற்கனவே இங்கே தான் நடந்தது. போன குவாலிஃபயர் 2 இங்கே தான் நடந்துச்சு. எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஆர்ஆருக்கு நடந்துச்சு. ஸோ இப்போ கேகேஆர் ஆல்ரெடி ஃபைனல் வந்துருச்சு. ப்ளே ஆஃபில் ஃபஸ்ட்டு வின் பண்ணி வந்துட்டாங்க. ஸோ உங்கள் எஸ்ஆர்ஹெச் தோற்று திருப்பி ஆர்ஆரோட வின் பண்ணி குவாலிஃபயருக்கு போயிட்டு திருப்பி ஃபைனல் வந்திருக்காங்க. ஸோ பார்ப்போம். இதில் மொத்தம் விளாண்ட டீம்ஸில் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சென்னை 5வது இடத்துல இருக்குது. ஸோ ஆர்ஆர் வந்து 3rd, ஆர்சிபி 4th பிளேஸு. ஸோ இதுதான் 5th இந்த மாதிரி இருக்குது. லாஸ்ட் பிளேஸில் மும்பை, அதுக்கு மேலே பஞ்சாப், இந்த மாதிரி டீம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுதான் இந்த வருஷத்தோடைய நம்ம அதிகமாக கொடுத்த ப்ரெடிக்ஷன் இதுதான். இது முடிஞ்சு 2020 வரும். 2020 நம்ம மேக்ஸிமம் எல்லா மேட்சும் கொடுக்க பார்ப்போம். ஒர்க்காக இருந்தால் மட்டும், தவிர்க்க முடியாத காரணங்களாக இருந்தால் மட்டும்தான் கொடுக்க முடியாது. மற்றபடி எல்லா ப்ரெடிக்ஷன்ஸும் கொடுக்குறக்கு முடிஞ்சளவு ட்ரை பண்ணேன். கண்டிப்பாக நான் கொடுக்குற ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே நான் 100% ஒர்க் பண்ணிவிட்டு அப்படி தான் கொடுக்குறேன். இப்போ ஏதோ ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 மேட்ச்சில் என்னுடைய கவனக்குறைவுனால தப்பாக கொடுத்துருந்தேன் ஒரு சில ப்ரெடிக்ஷன்ஸ். மற்றபடி எல்லாமே கரெக்டாக என்னோட இதுக்கு தான் கொடுத்துருந்தேன். தப்புனாலும் உங்கள்கிட்ட கரெக்டாக தப்பு அப்படிங்கிறது சொல்லிடுறது. ரைட், ஓகே. இன்றைக்கான ஃபைனல் ட்ரீம் டீம் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துடலாம். ப்ராபபிள் பிளேயிங் 11 வந்துருச்சு. ஸோ கேகேஆரை பொறுத்தவரைக்கும் ரஹமனுல்லா குர்பாஸ், சுனில் நாராயண், ஸ்ரேயஸ் ஐயர், வெங்கடேஷ் ஐயர், ரமன்தீப் சிங், ரிங்கு சிங், ரசல், வெங்கடேஷ் ஐயர், மிச்சல் ஸ்டார்க், வருண் சக்கரவர்த்தி, ஹர்திஷ் ராணா, ரமன்தீப் சிங், வைபவ் அரோரா. ஸோ இந்த ப்ராபபிள் பிளேயிங் 11. இம்பேக்ட் பிளேயரை வந்து பார்த்தோம்னா ஒரு 2 பிளேயர் சொல்லியிருக்காங்க. நிதிஷ் ராணா, அப்படி இல்லைன்னா அங்குல் ராய் அப்படிங்கிற 2 பிளேயர்ஸில் யாராவது ஒருத்தர் இம்பேக்ட் பிளேயராக வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுதான் வந்து கொல்கத்தாவோட பிளேயிங் 11 இம்பேக்ட் பிளேயரும். இப்போ இதையை வச்சு நம்ம இந்த பிளேயர்ஸ் தான் நம்ம லிஸ்ட் எடுத்துருக்கோம். இதை வச்சு நம்ம பார்க்கும்போது கேகேஆரை பொறுத்தவரையிலும் ஒரு 6 பிளேயர்ஸ் நல்லா விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். அது யார் அப்படிங்கிறது பின்னாடி சொல்கிறேன். அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச் ப்ராபபிள் பிளேயிங் 11 யார் அப்படின்னா அபிஷேக் சர்மா, மார்க்ரம், ட்ரேவிஸ் ஹெட், ராகுல் திரிபாதி, ஹென்ரிச் கிளாசன், அப்துல் சமாத், கமின்ஸ், நட்ராஜன், உன்கந்த், புவனேஸ்வர் குமார், நிதிஷ்குமார் ரெட்டி. ஸோ இவங்க தான் இவங்க ப்ராபபிள் பிளேயிங் 11. இம்பேக்ட் பிளேயராக ஒரு 2 பிளேயர் இவங்க சொல்லியிருக்காங்க. உம்ரான் மாலிக் அப்படி இல்லைன்னா ஷபாஸ் அகமத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ போன மேட்ச்லேயே பார்த்தோம் ஷபாஸ் அகமதுலாம் விக்கெட் எடுத்தாங்க அப்படின்னு. ஸோ அதனால் ஷபாஸ் அகமது வரது தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சென்னையை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஸ்பின் கொஞ்சம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால உம்ரான் மலிக்கை விட ஷபாஸ் அகமது வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உம்ரான் மலிக் பேட்டிங்கும் பெருசாக விளாட மாட்டாங்க, பவுலிங் மட்டும்தான் ஃபாஸ்ட் பவுலிங்கு. ஷபாஸ் அகமது ஓரளவு ஒரு 20 ரன்ஸ் 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸ்பின் பவுலிங்க்கு கொஞ்சம் நல்ல சென்னை இருக்கிறனால ஆப்டாக இருக்கிறனால கொஞ்சம் அவர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் 2 பேருமே சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஷபாஸ் அகமத் இல்லை அப்படி இல்லைனா உம்ரான் மலிக் வந்து ப்ராபபிள் பிளேயிங் 11ல் விளாட்றாங்க, இம்பேக்ட் பிளேயராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இதில் பார்த்தோம்னா எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா ஒரு 5 பிளேயர்ஸ் நல்லா விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுடைய அனாலிசிஸில் ஸோ அதுதான். ஸோ இப்போ யார் அப்படின்னு பார்த்தோம்னா கேகேஆரில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு 6 பிளேயர்ஸும், எஸ்ஆர்ஹெச்சில் 5 பிளேயர்ஸ் சொல்லியிருந்தேன். யார் அப்படின்னு பார்த்தலாம். கேகேஆரை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் ஃபைனல் ஐபிஎல் டாடா ஐபிஎல்லோடைய 2024 எடிஷனுக்கான ஃபைனல் மேட்ச்சுக்கான ட்ரீம் டீம் ப்ரெடிக்ஷன்ஸ். கேகேஆரில் பொறுத்தவரையிலும் சுனில் நாராயண், ஸ்ரேயஸ் ஐயர், வெங்கடேஷ் ஐயர், ரசல், மிச்சல் ஸ்டார்க், வருண் சக்கரவர்த்தி. ஸோ இந்த 6 பிளேயர்ஸ் தான். மீண்டும் சொல்கிறேன், கேகேஆரை பொறுத்தவரைக்கும் சுனில் நாராயண், ஸ்ரேயஸ் ஐயர், வெங்கடேஷ் ஐயர், ரசல், மிச்சல் ஸ்டார்க், வருண் சக்கரவர்த்தி. இந்த 6 பிளேயர்ஸும் நல்லா விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்தவரைக்கும் 5 பிளேயர்ஸ் சொல்லியிருந்தேன். அந்த 5 பிளேயர்ஸ் யாருன்னா ட்ரேவிஸ் ஹெட், ராகுல் திரிபாதி, ஹென்ரிச் கிளாசன், டி நடராஜன், ஜெயந்த் உன்கந்த். ஸோ இந்த 5 பிளேயர்ஸ் நல்லா விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து பார்த்தோம்னா புவனேஸ்வர் குமாருக்கு நல்லா இருக்குது. பட் ஆனால் புவனேஸ்வர் குமாரோட உன்கந்துக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இதில் எஸ்ஆர்ஹெச் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படின்னா நட்ராஜனுக்கு பதிலாக நீங்கள் ஷபாஸ் அகமத் எடுத்துங்க. புரியுதா? அதாவது வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து செகண்டாக பவுலிங் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் நட்ராஜன் எடுக்க தேவையில்லை, ஷபாஸ் அகமத். அப்போ செகண்ட் பவுலிங் எஸ்ஆர்ஹெச் வந்து செகண்ட் பவுலிங்னா ட்ரேவிஸ் ஹெட், ராகுல் திரிபாதி, ஹென்ரிச் கிளாசன், ஷபாஸ் அகமத், ஜெயந்த் உன்கந்த். இந்த டீம் எடுத்துங்க. ஃபஸ்ட்டு பவுலிங் எஸ்ஆர்ஹெச் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங்னா ட்ரேவிஸ் ஹெட், ராகுல் திரிபாதி, ஹென்ரிச் கிளாசன், டி நடராஜன், உன்கந்த். இந்த 5 பிளேயர்ஸே எடுத்துக்கங்க. எஸ்ஆர்ஹெச்சில் பொறுத்த மட்டும். கேகேஆரில் இந்த டீம் தான். கேகேஆரில் இந்த டீம் தான். இதில் கூட கேகேஆர் செகண்ட் பேட்டிங் எடுத்தாங்க அப்படின்னா வெங்கடேஷ் ஐயரை விட நீங்கள் அபிஷேக் கேகேஆர் இதே இருக்கட்டும். கேகேஆர் இந்த டீமே ஓகே தான் எனக்கு. ஸோ இதில் எதுவும் மாற்றக்கு தேவையில்லை. ஸோ ஃபைனல் மீண்டும் ஒரு லைனாக சொல்லிடுறேன். ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன்ஸ் கேகேஆர் vs எஸ்ஆர்ஹெச். சுனில் நாராயண், ஸ்ரேயஸ் ஐயர், வெங்கடேஷ் ஐயர், ரசல், மிச்சல் ஸ்டார்க், வருண் சக்கரவர்த்தி, ட்ரேவிஸ் ஹெட், ராகுல் திரிபாதி, ஹென்ரிச் கிளாசன், டி நடராஜன், ஜெயந்த் உன்கந்த். எஸ்ஆர்ஹெச் செகண்ட் பவுலிங்கை போட்டாங்கன்னா நட்ராஜனுக்கு எடுத்துகிட்டு ஷபாஸ் அகமத்தை இன்க்ளூட் பண்ணிக்கும். ஸோ இதுதான் நம்மளோட கிரிக்கெட் 11 நியூஸ் சேனலுக்கு இந்த ஐபிஎல்க்கான ஃபைனல் ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டினியூஸாக தேவைப்படுது. 100% நம்ம ஒர்க் பண்ணி தான் கொடுக்குறோம். ஸோ உங்கள் சப்போர்ட் தேவைப்படுது. நம்ம சேனலை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களோட சப்போர்ட் தேவைப்படுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள். ஸோ இதுதான். கம்பேர் பண்ணி பாருங்கள், மற்ற சேனலையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ உங்களோட ஆதரவு தேவைப்படுது. இதோடு கொடுத்த சப்போர்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி. ஸோ இதே மாதிரி உங்களோட கண்டினியூஸ் சப்போர்ட் எங்களுக்கு தேவைப்படுது. நன்றி, வணக்கம்.